மக்களுக்காக பணியாற்றிய அனுபவமோ ரெக்கார்டோ இல்லை. மாநாடு அவர் வெற்றி பெறட்டும்னு சொல்றேன். அவ்வளவுதான். 500க்கும் மேற்பட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட வேண்டும். ஆளுநர் என்பவர் மத்திய அரசின் பிரதிநிதிக்கு உரிய மரியாதை கொடுத்து மாநில அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும். துணை ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்றத்தின் இரு அவைகளையும் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினம் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒட்டுமொத்த முன்னேற்றம், அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான முன்னேற்றம், சப்கா சாத் சப்கா விகாஸ். அதனால அவர் கேட்டிருக்கார். வரவேற்கத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கும். சுதந்திர தினத்தன்று ஆளுநர் மாளிகையில அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு தேநீர் விருந்து ஏற்பாடு ஆகியிருந்தது. அதிலேயே ஆளும் கட்சியை அவரோடு ஆதரிக்கின்ற கட்சிகள் வராததற்கே எனது வருத்தத்தை தெரிவித்திருந்தேன். ஏன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் ஆளுநர் அவர்கள். அதுலேயும் மேதகு தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சாரம் அனைத்து பற்றியும் ஒரு சிறந்த ஞானம் உள்ள ஒருவர். அதனால் இது மாநில அரசு வராதது வருந்தத்தக்கது. இது இந்த மாதிரி தொடரக்கூடாது. மாநில அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு, ஆளுநர் என்பவர் மத்திய அரசின் பிரதிநிதி, சட்ட ரீதியிலான இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பொசிஷன். அதனால அதற்கு உரிய மரியாதை கொடுத்து மாநில அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் அது இருக்கு. அதனால மீதி இருக்கிற 6 மாசத்துக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய 500க்கும் மேற்பட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட வேண்டும். அதுல இதுவும் ஒரு இதா இருக்கிறதுனால நிச்சயமா இதை செயல்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. மாநாடு நடத்துறது நான் 1995 பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாநாட்டுக்கு அமைப்பாளராக இருந்து இதே தமுக்க மைதானத்தில் மிகப்பெரிய மாநாடு நடத்தியிருக்கேன். ஆகவே ஒரு மாநாடு என்பது வேறு, மக்கள் மனதிலே இடம் பெற்று, ஏனென்றால் அவருக்கு இதுவரை மக்களுக்காக பணியாற்றிய அனுபவமோ ரெக்கார்டோ இல்லை விஜய்க்கு. அதனால மாநாடு நடக்கும். மாநாடு அவர் வெற்றி பெறட்டும்னு சொல்றேன். அவ்வளவுதான். அறநிலையத்துறை என்பதே இட் ஹஸ் பிகம் எக்ஸ்ட்ரா வெயிட். என்ன ஊழச்சதை இருந்தா ஓட முடியாது. அந்த மாதிரியா தமிழகத்துல அறநிலையத்துறை வெறும் அகம்பாவத்தோடு செயல்படுகின்ற சிலரை வைத்துக்கொண்டு இந்துக்களுடைய காணிக்கை பணமே சரியாக பயன்படுத்தப்படாமல் இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அளிக்கும் துறை அது. தி பெட்டர் இட் குவிட்ஸ். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.